ஆனையாம்பட்டி கணேசன் அவருடைய பொண்ணு. நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டரா? ஆமா, ஃபர்ஸ்ட் டாக்டர். அவ ஹொசூர்ல இருக்கிறவா செகண்ட் டாக்டர்? செகண்டா. எனக்கு அடுத்தது தம்பி, தம்பிக்கு அப்புறம் அவ. தம்பி தான் வயலினிஸ்ட் சொன்னீங்க. அவர் கூட தான் அப்பாவும் அம்மாவும் இருக்காளா? ஆமா. சோ 3 பேரும் ஒண்ணா இருக்கா வேளச்சேரியில. தங்க வந்து ஹொசூர்ல இருக்கா, ஸ்ரீ வித்யான். அவ சொல்லி தான் உங்க கான்டாக்டே வந்தது. ஆமா, அவ மெயில் பண்ணிருக்காங்க அவருக்கு. ஆமா. அப்புறம் எனக்கு அந்த மெயில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால சரி நான் கான்டாக்ட் பண்ணேன். அவ ரொம்ப நெகந்து போயிட்டா. பட் அடுத்த நாளே ஃபோன் பண்ணி அதுவே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து உங்க ஒருத்தரால இது முடியும், எங்க ஆட்டுக்காரங்க இமிடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு எனிபடி ஃபார் தி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எனிபடி. ஏன்னா நான் இப்போ சங்கரநேத்ரா ஒர்க் பண்ணதால எனக்கு தெரியும். சங்கரநேத்ராவுக்கு போனோம், அப்படியே ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இல்ல அது ஆரம்ப கட்டத்துல போனேன் நானு. பட் அரவிந்தால தான் எனக்கு ஃபைல் வந்து மதுரை அரவிந்தால தான். அப்போ இங்க கிடையாது அரவிந்த் ஹாஸ்பிட்டல், மதுரையில இருந்தது. 94ல இந்த டிசீஸ்னு இங்க உள்ளூர் ஐ டாக்டர் சொன்னதும் எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணதே பெரிய விஷயம். ஏன்னா நார்மலி யூவிஐடிஸ் ப்ராப்ளத்தை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஐடென்டிஃபை பண்றதே அவ்வளவு ஈஸி. இங்க வந்து இப்ப வில்லிவாக்கத்துல வச்சிருக்காரு பன்னீர்செல்வம் சொல்லிட்டு லீடிங் டாக்டர். மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்தாரு டிரான்ஸ்ஃபர்ல, ஜிஹெச்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் தான் என்ன ட்ரீட் பண்ணார் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த கண்ணு குழம்பலா இருந்ததை பார்த்து கண்டுபிடிச்சதே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு 11 ஊசி போட்டாதான். இது அஃபெக்ட் ஆனதா 1994ல எனக்கு வந்து கண்ணுல வலி வந்து கண்ணு ரெட்டிஷ் ஆனோன்னா அது எல்லாருக்கும் அப்போ மெட்ராஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி நவம்பர் சமயம், தீபாவளி சமயம். இவரு தீபாவளி வேலையில பிஸியா இருந்தார். அப்போ நான் வந்து ஐ டாக்டரை பார்க்கல. இது ஏதோ மெட்ராஸ் ஐக்குன்னு ஒரு ஆயின்மெண்ட் விற்கிறதே, அது ஏதோ போட்டுட்டு அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன். 4 நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி கண்ணே திறக்க முடியாம கண்ணை கட்டிட்டு படுத்துட்டு இருந்தேன். வீட்டுல எதுவுமே பண்ண முடியாம மண்டெல்லாம் வலி. அப்போ எனக்கு கண்ணு போயிடுது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட அழுதேன். என்னமோ ஆயிடுது என் கண்ணுக்கு, டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ பன்னீர்செல்வம்னு இங்க ஒருத்தர் இருந்தார், இப்போ வில்லிவாக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கதான் அப்புறம் போனார் அவர் கிளினிக் வச்சுட்டு. அவர்கிட்டக்க போனா அவர் திட்டினார். என்னம்மா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்திருக்க நீ, இது என்ன மாதிரி பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? நிறைய பேரால கண்டே பிடிக்க முடியாது, கண்ணு அப்படியே குழம்பு மாதிரி இருக்கு உனக்கு அப்படின்னு. அவர் என்ன கோட்டி சூரிய பிரகாசம் மாதிரி ஒரு லென்ஸை வச்சுன்னு பார்த்தா அது வேற எனக்கு தாங்கல. பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு, நீ இதுக்கு வந்து இம்மீடியட்டா சரி பண்ணணும், ரொம்ப நாள் பண்ணிட்ட, நீ இம்மீடியட்டா சரி பண்ணணும்னா ஒரு 9 ஊசி போட்டுக்கணும் கண்ணுல என்னாரு. எனக்கு ரொம்ப தாங்கவே இல்லை. கண்ணுல என்னன்னா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் எனக்கு ஒரு வைராகியம் கொஞ்சம் ஜாஸ்தி மனசுல. அதனால அவர் என்ன சொன்னார், மாத்திரையா சாப்பிட்டியானா ஒரு 3 மாசம் ஆகும், ஊசி போட்டுட்டியானா 15 நாள்ல கியூர் ஆகும்னாரு. சரின்னுட்டேன் நான். 9 ஊசி போட்டது பத்தலன்னு இன்னும் 2 ஊசி வேற போட்டாரு. 11 ஊசி போட்டாரு. அது போட்டு அழுதா என்ன அப்செட் பண்ணாதன்னு சொல்லுவாரு. நீ அழுது என்ன அப்செட் பண்ணாதேன்பாரு. அப்படியே போட்டுட்டேன் நான். ஆமா, கண்ணுக்கு வந்து மரத்து போறதுக்கு ஒரு மருந்து போடுவார் சார், அதெல்லாம் ஃபார்மாலிட்டி தான். அது ஒன்னும் மரத்து போனது முடிஞ்சப்பறம் தான் அவர் எனக்கு ஊசியே போடுவார். அது மாதிரி அது ஒண்ணும் அவர்கிட்ட சொல்லவும் முடியாது, நம்ம ஊசியோட அவர் வர்றச்சே. அப்புறம் அந்த மாதிரி போட்டுட்டேன் நான். வீட்டுல சமையலே கிடையாது, அந்த மாதிரி போச்சு. அப்புறம் எப்போ அது வந்தாலுமே நான் வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சது. நான் அதனால என்ன பண்ணேன், ஃபர்தரா ஒரு சீஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு மதுரை அரவிந்தாக்கு போனேன். அங்க ஃபைல் கிரியேட் பண்ணா எனக்கு, இனிமே எப்ப வந்தாலும் வரணும்னு சொல்லிட்டா. அந்த மாதிரி ஒரு 2 தடவை அரவிந்தாக்கே நான் போயிட்டு இருந்தேன். மதுரைக்கு தான் போயிட்டு இருந்தேன், எப்ப வந்தாலுமே மதுரைக்கு போயிடுறது. 94ல இருந்து எப்ப வேணாலும் மீனாட்சியை கூட பார்க்க மாட்டோம், டாக்டர் தான் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இந்த கண்டு பிரச்சனை நான் எங்க மீனாட்சியை பாக்குறது, டாக்டரை பார்த்துட்டு வந்துருவோம். அந்த மாதிரி போறதுக்கே ஒரு நாள் ஆகுமே, காத்தால போய் காத்துன்னு இருக்கணும் அங்க 6 மணிக்கு. அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் அவஸ்தப்பட்டோம். அப்புறம் இங்க தவளக்குப்பத்துல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சோன்னா என்னோட ஃபைல இங்க கொண்டு வந்துட்டா. கடலூர்ல இருக்கிற வாழ்தான் இங்க வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இங்க போயின்னு இருந்தேன். எப்ப வேணா வரும், ஒரு வருஷத்துல 3 தடவை கூட எனக்கு வந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து 6 மாசம் கண்டினியூஸா. ஐரிடியோசைக்ளிட்டிக்ஸ்னு நம்ம டாக்டர் தான் சொன்னார் அது பேரு. 6 மாசம் டிராப்ஸ் போட்டு சரி பண்ணுவேன். ஒரு மாசம் 2 மாசம் தான் கேப்பு, அகைன் திருப்பி வந்துடும், திருப்பி 6 மாசம் டிராப்ஸ். இப்படி நான் வந்து ஒரு வருஷத்துல 3 தடவை 6 வீக்ஸ் டிராப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு.
14 years. அப்பா ராமர் வனவாசம் மாதிரி. ஆமா 14 years. எனக்கு வந்து அது என்னமோ இருக்கு. பஞ்சபாண்டவாலும் அதே மாதிரி வனவாசத்துல இருந்தா, ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம் இருந்தா, பகவான் ராமர் இருந்தார். எல்லாருமே 14 வருஷங்கிறது மனுஷனா. ஆமா ஏதோ கணக்கு இருக்கு. 14 years. இப்போ 2009ல பெரியவா கனவுல வர்ற வரைக்கும் அவசப்பட்டு இருந்தேன். 2009ல 2007ல இருந்து நான் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சப்பறமே பெரியவாளோட அனுகிரகம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சுட்டு இருந்தது. குட்டி குட்டியா நிறைய அனுகிரகம் வந்து நான் இது பண்ணிட்டு இருந்தேன், அனுபவிச்சுட்டு இருந்தேன். அப்போது 2009ல் ஒரு இதுக்கு ஒரு ரிசப்ஷன் ஒன்று போயிருந்தோம். தை மாதம் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரும்போது எனக்கு காது வந்து அடைச்சுருந்தோம் பனியில். அடைச்சுட்டு அப்படி 6 அடி தூரத்தில் நின்னாதான் யார் பேசினாலும் கேட்குற மாதிரி. அந்த ஐ ப்ராப்ளம் அப்போ ஸ்டார்ட் ஆகி 2 days ஆகிருந்தது. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ராப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். காது ஒரு பக்கம் அடைச்சுன்றதோ, கண்ணு பிரச்சனை வந்துடுத்தோ, 6 weeks நம்ம போடணும், ட்ராப்ஸ் போடணும், ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு மனசுக்கு வந்து டிப்ரெஷனாக இருந்தது. அப்போ நல்ல வேலையா கண்ணுக்கு வந்து இம்மீடியட்டா நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பாப்பா விரிச்சு வைக்கிற வேலை இல்ல. அவ வந்து புக்ஸ் நம்ம படிக்கலாம் ஓரளவுக்கு. அவ படிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா, என்னால முடியாது. அதனால வந்து அன்னைக்கு நைட்டு உட்காந்து தரிசன அனுபவங்கள் படிச்சுட்டு இருந்தேன். ஆமா, அது எந்த பாகம் ஞாபகம் இல்ல, ஏதோ ஒரு பாகம் எடுத்து வச்சுன்னு படிச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது நமக்கு பெரியவா தோணதானே தேவைப்படுறது. அதனால எடுத்து வச்சு நிறைய நான் வந்து சிவாஸ்தானத்துல இருந்த போது அந்த ஜன்னல் வழியா பாத்திருக்கேன் மௌனத்துல இருந்த போது. அப்புறம் ஒரு தடவை எங்கேயோ ரொம்ப குட்டி பொண்ணு நான், அப்புறம் ஒரு ஏதோ கரண் மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி ஞாபகம் பெரியவா மடத்திலேயே மேல இப்படி தூக்கி பார்த்த மாதிரி ஞாபகம் வேகா. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாம சேர்ல கால் நீட்டின்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரு தெரியுமா. அப்போ வந்து தரிசனம் பண்ணிருக்கோம் 2 பேருமா போய். அப்படின்னு ஆனையாம்பட்டி கணேசன் குடும்பம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே போவோம். அப்பா இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே நான் பார்த்ததே இல்ல, எனக்கு ஞாபகமே இல்ல. விவரம் தெரிஞ்சு கல்யாணம் அப்புறம் தான் நான் போய் பார்த்த போது அப்போ பெரியவாளால முடியாம இருந்தது. 90s தான். அப்போ தெரியல, ஏதோ பெரியவா நம்மள பார்த்துட்டு தான் நம்ம அனுகிரகம் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 98ல அம்மா வந்து ஒரு சின்ன போட்டோ ஒண்ணு ஜெயேந்திர பெரியவா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளோட போட்டோ கொடுக்குறா பாருங்க. என்னோட அஞ்ஞானம், நான் அந்த போட்டோவை ரொம்ப ஆப்தமா ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்ல விஷயம் கிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக கிஃப்ட் பண்ணிட்டேன். எங்க அம்மா திட்டினா, என்ன இது பெரியவா கொடுத்ததுன்னு சொன்னா, தெரியல எனக்கு. அப்போ வந்து பெரியவாளை வந்து நம்ம மரியாதையா தான் பார்த்துட்டு இருந்தோமே தவிர பக்தி இல்லை. அப்புறம் 2002ல பெரியவா விடல என்ன. 2002ல அகைன் அதே போட்டோ கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்தது. எனக்கு அம்மா கொடுத்தா கிரகப்பிரவேசம் போது சுவாமி போட்டோ கொடுக்கணும் இல்லையா, அப்போ அந்த போட்டோ கொடுத்தா. அதை மாட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய போட்டோ வர ஆரம்பிச்சுடுத்து. பெரியவா எங்க பார்த்தாலும் பெரியவா தான். 2 ப்ராப்ளமும் வந்துதா. அப்போ நான் பெரியவா படத்துக்கு எதிர உட்காந்துட்டு தரிசன அனுபவங்கள் படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு லேடிக்கு வந்து கனவுல வந்து பாதாம் பருப்பு கேட்ட மாதிரி கனவுல வந்ததுன்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். அது படிச்சு அந்த இன்சிடென்ட்ஸ் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் கண்ணுல தண்ணீரோட பெரியவாளை பார்த்துட்டு, எனக்கெல்லாம் என் கனவுல எல்லாம் நீங்க வருவேளா பெரியவா, எனக்கு அந்த தகுதி இருக்கா, நீங்க எங்க வரப்போறீங்களா என் கனவுல அப்படின்னு. ஆமா, நம்மளே பதில் பெரியவாளை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம மனசுல பேசுறது பெரியவாளை கேட்கறதுங்கிறது எனக்கு அப்போ தெரிஞ்சுது. அந்த கனவுக்கு அப்புறம் பெரியவாளை பார்த்து மனசுக்குள்ள கேட்டுட்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆயிடுது. எனக்கு புக்கை வச்சுட்டு போய் படுத்துட்டேன். அப்புறம் இவர் வந்தது சாப்பிட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. படுத்து தூங்கியும் போயிட்டேன். நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். கனவுல வந்து நானும் என் தம்பியும் நடந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து ஒரு அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா, பிளாட்ல வந்து பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, சொப்பனத்துல சொல்றா, நாங்க நடந்துட்டு இருக்கோம் நானும் என் தம்பியும், ஒரு பிளாட்ல பெரியவா உட்காந்துட்டு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு ஒண்ணு. பெரியவாளை பாக்குறதுக்காக போறோம். பிளாட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெரியவா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா, கொடுத்துட்டு இருக்கா. அந்த மாக்கோலாம் போட்டிருக்கு படி ஏறி போற இதுல எல்லாம்.
நான் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறச்சு என் தம்பி எங்கே போனான்னு தெரில, நான் மட்டும்தான் என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆனோடனே பெரியவா மண்டி போட்டு உட்காந்துருக்கா. போய் நான் வந்து நமஸ்காரம் பண்ணேன். வா அப்படின்னு கூப்பிடுறா. எனக்கு நல்லாவே தெரியுது, கனவுல நான் பெரியவாளை பார்த்துட்டு இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. இல்ல இப்ப கூட நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு ஆமா, எப்ப நினைச்சாலும் இருக்கிற ஒரு மெமரி தான் அது. ஏன்னா பெரியவா ஆளும் சிவன் சார் சொல்லியிருக்கா, அவ சொப்பனத்துல வந்து அது சொப்பனம் இல்ல தரிசனம். கண்டிப்பா 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 அது சொப்பனம் இல்லப்பா, அது தரிசனம். எங்களுடைய தரிசன அனுபவம் எல்லாமே அப்படிதான். வா அப்படிங்கிறா. நான் போன உடனே எதுவா பெரியவாளுடைய அனுகிரகம், என்னுடைய பாக்கியம், பெரியவாளை நமஸ்காரம் பண்றேன். சாதாரணமா மனுஷாட்ட பேசுற மாதிரி பேசாம பெரியவாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நமஸ்காரம் பண்றேன். பெரியவா பாதத்தை நல்லா தரிசனம் பண்றேன். பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். அப்ப வந்து சொல்லு என்ன வேணும் அப்படிங்கிறா. நான் வந்து எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். நம்மளோட அஞ்ஞானம், சிறுபிள்ளைத்தனம் எல்லாம் சேர்ந்து எனக்கு அப்பாட்டி பிரச்சனையை தான் கேட்க தோணிட்டு. என்னன்னா கண்ணும் காதும் எனக்கு ரிப்பேர் ஆயிடுது பெரியவா அப்படிங்கிறேன். இப்படி இந்த வார்த்தையே சொல்றேன், ரிப்பேர் ஆயிடுது பெரியவா அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து நெய் ரொம்ப குத்திக்கிறியே விட்டுடேன் அப்படின்னு சொல்றா. நீங்க ஆக்சுவலி நெய் சாப்பிடுவீங்க? நெய் ரொம்ப சாப்பிடுவேன். மோர் குழம்பு, மோர் தவிர நெய் நிறைய எல்லா சாதத்துக்கும் கையில வேற ஊத்திட்டு சாப்பிடுவேன். மாதிரி இருக்கு. 4 கிலோ நெய் சாப்பிடுறது இல்ல, துணையில அப்படியே இருக்கு, நெய்யே சாப்பிட மாட்டேங்கிறா. அது மாதிரி நெய் பைத்தியம் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் போட்ட பண்டங்களும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு கேசரி. நெய் அப்படியே தள தளான்னு இருக்கும். அந்த மாதிரி நெய் ரொம்ப குத்திக்கிறிய விட்டுடேன் அப்படின்னு சொல்றா. சரி பெரியவான்னு சொல்றேன். எதுக்கு ஒன்றும் பேச முடியல. அப்புறம் பெரியவா நிறைய எங்கிட்ட பேசுறா. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியவா பேசுறது. நான் வந்து சொல்றேன், பெரியவா நீங்க பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல பெரியவா அப்படின்னு சொல்றேன். பெரியவா சிரிச்சுக்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டோட அமைப்பு எப்படின்னா, ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சு இன்னொரு ரூம் வழியா திருப்பி அந்த ஹாலுக்கே வந்துடலாம். அந்த மாதிரி பெரியவா வந்து ஒரு இடத்துல நுழைஞ்சு போறா. நான் என்ன பண்றேன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். பெரியவா போயிட்டாலே, என்ன பண்றது தெரியலையே, வருவாளா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு வழியா வரா பெரியவா. வந்ததும் நான் வந்து சரி நான் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கேன். பெரியவாளும் சரின்னு தலையாட்டுறா. நான் கிளம்பி வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் உள்ள போறச்சே என்னுடைய கண்ணு மேல இவ்வளவு பெரிய கட்டி இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என் முகம் வந்து கோரமா இருக்கு. பாக்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஆமா ஃபீல் பண்றேன். என் முகத்தை நானே பாக்குறேன், கோரமா இருக்கு, சகிக்கல. ஆனா பார்த்துட்டு வெளியில வர்றச்சே 2 லேடிஸ் வந்து, நான் எனக்கு உள்ள ஆனந்தமா இருக்கு. பார்த்துட்டு வெளியில வரைச்சு சந்தோஷத்தை ஃபீல் பண்றேன் நான். 2 லேடிஸ் வந்து என்கிட்ட எவ்வளவு அழகா இருக்க நீ அப்படின்னு சொல்றா. எனக்கு அப்பதான் தெரியுது அந்த புண்ணெல்லாம் சரியாகி என்னுடைய முகம் வந்து நன்னா ஆயிடுதோ அப்படிங்கிறது. நான் கண்ணு மூச்சு ஏந்து உட்காந்துட்டேன் பெட்ல. ஏந்து உட்காந்துட்டா கண்ணு பிரச்சனை எல்லாம் சரியாயிடுது, வலி எல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணுல. இவரை எழுப்பி ஐ ஸ்டார்டட் கிரையிங். இவரை எழுப்பி மாதிரி பெரியவா கனவுல வந்தாப்பா, அழுதுண்டே சொல்றேன் நான். பெரியவா கனவுல வந்தா, எனக்கு வந்து கண்ணு பிரச்சனை சரி பண்ணிட்டா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, நீ மட்டும் குத்திக்காதன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. உடனே 2 பேருக்கும் ரொம்ப எமோஷனலா ஆயிட்டோம். 2 பேரும் போய் நமஸ்காரம் பண்ணேன். நான் தோட்டகாஷ்டம் சொல்லி நமஸ்காரம் பண்ணேன். ராத்திரி 1:30 மணிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து படுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் சில சமயம் இல்லாம நான் வந்து ஆயிடுத்து. நான் வந்து டிராப்ஸ் போடுறத நிறுத்திட்டேன். நிறுத்திட்டேன். எனக்கு ப்ராப்ளமும் சரியாயிடுது, காதும் அடைச்சது சரியாயிடுது. காது அடைச்சிட்டு இருந்தது இல்லையா, எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா பெரியவா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நம்ம எப்படி போடுறது? ஆமா 4 டைம்ஸ் போட்டுட்டு இருந்தேன், 6 டைம்ஸ் போட்டுட்டு இருந்தேன் பர் டே. டிராப்ஸ் 6 டைம்ஸ் போடணும். ஆமா மறுநாளே நிறுத்திட்டேன். கனவுல வந்து மறுநாள் அதுக்கு மறு பேச்சே கிடையாது. பெரியவா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதனால டிராப்ஸ் எல்லாம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு தோணிட்டு, அதனால நிறுத்திட்டேன். காது அடைச்சிட்டது சரியா போச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு வந்து அந்த கண்ணு பிரச்சனை சரியாயிடுதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு உள்ளுக்குள்ள.
அதனால நான் நிறுத்திட்டேன். காது அடப்பும் சரியா போச்சு. பயங்கர குஷி ஆயிட்டேன் நான். சரி இனிமே அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். நினைச்சா ஓடுவோம் சார், 2 வீலர்லயே போவோம். போயிட்டு வர்றச்சு எனக்கு கண்ணே திறக்க முடியாது. அந்த டிராபிக்லயும் கண்ணை மூடின்னு தான் வரணும். இவர் தான் என்ன பத்திரமா கூட்டின்னு வந்து சேர்க்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். 14 வருஷம் 1-2 வருஷம் போயிட்டு வந்து ஒரு 3 நாள் திரும்ப ஓடணும். சரியில்லை, கொஞ்சம் வலி குறையில அப்படின்னா திருப்பி போகணும். ரொம்ப அவஸ்தை. போயிட்டு வா அப்படிமா. அத்தனை டெஸ்ட் பண்ணி காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல. அதனால எனக்கு வந்து இனிமே டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலை இல்லப்பா. பெரியவா வந்து சரி பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் சொல்லிட்டேன், அம்மா அப்பா தங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லாம நெய் குத்திக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா, எனக்கு வந்து ரசத்துல தாளிச்சுட்டு இருந்தேன். நான் ரசத்துல தாளிச்சுட்டு இருக்கச்சு திடீர்னு கண்ணு ரெட் ஆச்சு. கண்ணு ரெட் ஆனோடனே எனக்கு என்னதுன்னு பெரியவா கிட்டே வந்து கேட்டேன் நான், என்னது கண்ணு திடீர்னு ரெட் ஆயிடுது பெரியவா. ஆனா வலிகிலி இல்ல. அந்த டிசீஸ்க்கு உரிய ரெட்டிஷ்னஸ் இருந்தது, அந்த சிம்டம் இருந்தது. நான் பாட்டுக்கு ரசத்துக்கு டெய்லி தாளிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாரம் போச்சு. டாக்டர்கிட்ட போல. ஏன்னா பண்ணியாச்சு. எப்படி இருந்தாலும் சரி பெரியவா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, மனுஷா வார்த்தையை விட பெரியவா வார்த்தை. நிறைய பேர்கிட்ட வீட்டுல இருக்கிற மாதிரிதான் ஒரு பர்சன். 2 பேர் 3 பேர் இருக்கிறோம். ஆமா. அதனால வந்து நாங்க நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்றது கூட இல்லை. நான் தெரியாது, நிறைய பேருக்கு எனக்கு கண்ணுல டிசீஸ் இருந்தும் தெரியாது. பெரியவா சரி பண்ணு இந்த சர்க்கிள்ல மட்டும்தான் சொல்லிக்கிறது. அப்போ எனக்கு வந்து நான் தாளிச்சுட்டே இருந்தேன் நெய்ல. கண்ணு ரெட்டிஷா இருந்தது. சரி இப்ப இன்க்ரீஸும் ஆகல, சரியாகவும் இல்லை. திடீர்னு ஒரு பெரிய அனுகிரகத்துலதான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கணும். திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மாதிரி தாளிச்சுட்டு இருக்கோமே நெய்யில, இது மட்டும் கரெக்டா? ஒரு முட்டைன்னா கூட அது தப்பு தானே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்ட வந்து நான் மனசுக்குள்ள வேண்டினேன். சமையலுள்ளேயே இருந்துட்டு, பெரியவா நான் வந்து தெரியாதனமா நெய்யில தாளிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எண்ணெயில தாளிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி எனக்கு இந்த கண்ணு சரியா போயிடுதுன்னா இதுதான் காரணம்னு அர்த்தம். இந்த நெய்யில தாளிச்சுட்டு இருந்ததுதான் அப்படின்னு எனக்குள்ள ஒரு மனசுல நினைச்சிருந்தேன். அன்னைக்கு எண்ணெயில தாளிச்சு சாப்பிட்டோம். அன்னைக்கு நைட்டு கண்ணு சரியா போச்சு. கண்ணு அன்னைக்கு அந்த ரெட்டிஷ்னஸ் சரியா போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஏன்னா நமக்கு பழகணும் இல்லையா, கொஞ்சம் அந்த இது வந்து பழக்கத்துக்கு வரணுமே, நம்ம நெய் நிறுத்தினதுங்கிறது. அப்புறம் ஒரு தடவை அப்பா வந்து 7 கப்ஸ் கொண்டு கொடுத்தா, அதை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் பூரா அவஸ்தைப்பட்டேன். அப்பதான் சாப்பிட்டப்பதான் தெரியுது அது வந்து நெய் 7 கப்ஸ்ல 1 கப்பு நெய் அதுல இருக்குன்னு. அப்புறம் வந்து பெரியவா கிட்ட உடனே மத்தியானம் சாப்பிட்டேன். நான் ஒரு 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டேன். அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு கண்ணு பிரச்சனை. இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. போய் படுத்துட்டேன். நான் முடியல, என்னால வலி தாங்கல. படுத்துட்டேன். பெரியவா கிட்ட மனசுல ரொம்ப வேண்டினேன், எனக்கு தெரியல பெரியவா மன்னிச்சுடுங்க, எனக்கு இப்பதான் அது வந்து பழக்கம் ஆகல, எனக்கு அந்த அவேர்னஸ் வரல, தயவு பண்ணி எனக்கு சரி பண்ணிடுங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு. சரியாயிடுச்சு. உடனே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா எங்க போய் சாப்பிட்டாலும் நெய் இருக்கான்னு பார்த்துட்டு, ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட வந்து வெங்காயம் இருக்கா வெங்காயம் இல்லையான்னு கேக்குற மாதிரி நீங்க நெய் இருக்கா நெய் இல்லையா, ஹோட்டலுக்கு போயிட்டாலும் ஹோட்டல் சப்ளையர் கூட்டு நெய் போட்டியா சாப்பிடல அப்படின்னா இல்லன்னு சொன்னாதான் தொடுவோம், அதெல்லாம் தொட மாட்டேன். இல்லன்னா யாராவது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும் அதுல இருக்கா. ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. மோஸ்ட்லி பாயசத்துல விதிவிலக்கு என்னன்னா பிரசாதத்துல எதுவுமே எந்த பிரசாதம் நெய் போட்டு சாப்பிட்டாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகிறது இல்ல. திருப்பதி லட்டு ஃபர்ஸ்ட் நான் திருப்பதி லட்டு தான் நெய் போட்டு சாப்பிட்டேன். தைரியமா சாப்பிட்டேன். அது பிரசாதங்கிறதுனால. பிரசாதம் எந்த பிரசாதம் நீங்க வீட்டுல நைவேத்தியம் பண்ணியிருந்தாலும் சரிதான். நைவேத்தியம் பண்ணி இருந்ததுன்னா அது ஒண்ணும் ஆகிறது இல்ல. அதுல நெய் இருந்தா கூட ஆறுது இல்ல. ஒரு சமயம் பெரியவாளே வந்து கும்பகோணம் அந்த மடத்துல இருக்கிற காமாட்சி கோயில்ல இவ்வளோ கேசரி தலை நெய் ஊத்தி கிடைச்சது எனக்கு. பெரியவா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சாப்பிடுவோம், ஆசைக்கு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி. அது பிரசாதமா கிடைச்சிட்டா ஒன்னும் ஆகிறது இல்ல, அதனால சாப்பிட்டேன். இப்படி போயிட்டு இருந்தது. 14 years of அந்த இதுல இருந்து நான் மீண்டேன். லெஃப்ட் ஐ. ஆமா, லெஃப்ட் ஐ. அப்புறம் நெய்யே சாப்பிட்றது இல்லை, அந்த அவேர்னஸோடயே இருந்துட்டு இருந்தேன். அனுஷத்துக்கு அனுஷம் பூஜை பண்றது உண்டு. அப்படியே இருந்துட்டு இருக்கச்சு 2011ல ஒரு டிசம்பர் 1
யோகிராம் சுரத்குமார் பர்த்டே கொண்டாடிட்டு வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நாம சங்கீர்த்தனத்துலையும் சந்திரசேகரான்னு ஒரு நாமாவளி, நம்ம அஷ்டோத்தரத்தை வந்து நாமாவளியாக மாற்றிருக்கேன் நான். ஒரு 16 ஸ்டான்சாஸ் மாதிரி அதை வந்து பாடுவா, குழந்தைகள் எல்லாருமே பாடுவா. அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண அப்புறம் தான் பெரியவா நெருங்க ஆரம்பிச்சா. வாரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பிரசாதம் கொடுக்கறது என்கிட்ட பாட்டு கிளாஸுக்கு வர குழந்தைகளுக்கு. அப்போ அன்னைக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு முதல் நாளே கொஞ்சம் ரெட்டாக இருந்தது எனக்கு. டிசம்பர் 31 கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சு காக்காய்க்கு சாதம் போட போறச்சு அந்த வெயில் வந்து எனக்கு கண்ணுக்கு ஒத்துக்காம வலி ஸ்டார்ட் ஆயிடுது, சிவியரா ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த தடவை வந்து எனக்கு ரைட் ஐல, லெஃப்ட் ஐ ப்ராப்ளம் சரியாயிடுது, ரைட் ஐல அஃபெக்ட் ஆச்சுன்றதை நான் புரிஞ்சுட்டேன். அந்த ப்ராப்ளம் தான் இந்த ஐல வந்திருக்குன்றது தெரிஞ்சுட்டு பிரமாதமான வலி, இந்த பக்கம்லாம் வலி, கண்ணுல இருந்து தண்ணியா வலியறது. தாங்க முடியாம நான் போய் படுத்துட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு கண் அஃபெக்ட் ஆயிருக்கு, ரைட் ஐ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ன உடனே அவளுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவம் அவ வந்து அம்மா என்ன பண்ண போற, நீ என்ன பண்றதா இருக்க அப்படின்னு கேக்குறா. பாவமா தெரிஞ்ச விஷயம் தான் அவளுக்கு. நான் வந்து டாக்டரை பாக்குறதா இல்லம்மா அப்படின்ட்டு நான் டாக்டர் பாக்குறதா இல்ல சொல்லியிருக்கா. அதை மீறி ஏன்னா வந்து இவன் சொன்னா பாடி நான் சொல்லல. அவங்க கிட்ட இவ சொன்னது என்னன்னா, நான் டாக்டர்கிட்ட போனா கண்ணு போயிடும். டாக்டர்கிட்ட போனேன்னா கண்ணு போயிடும், ரெண்டாவது பெரியவாளும் போயிடுவா என்னை விட்டு. அதனால எனக்கு வந்து கண்ணு போனா கூட பரவாயில்ல, பெரியவா எனக்கு வேணும், அதனால நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு. வேற வழி அவரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவரும் கனவுல வந்ததுக்கு அப்புறமே நானும் அனுஷத்துக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரியவா பிரத்யட்சமா இருக்காங்கிறது தெரியறது, 2 பேருமே டிவோட்டிஸ் ஆயிட்டோம். அதனால அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. வேற ஏதாவது ஹஸ்பண்டா இருந்தா கொஞ்சம் என்ன வந்து சொல்லிருப்பாளா இருக்கும், நீ முதல்ல கிளம்பு நீ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிருப்பா. நீ பெரிய அனுகிரகம் முதல்ல ஆஸ்பத்திரியில வா, சரி பண்ணிட்டு அப்புறம் பெரிய அனுகிரகத்துல தான் சரியே ஆகும், ஆஸ்பத்திரி மூலியமா தான் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பா. ஆனா வந்து சுத்தமா என்னால சுத்தமா முடியாம போச்சு. நாள் பட எனக்கு ஜாஸ்தியாச்சு. ஆனா நான் வந்து யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லல. அம்மா அப்பா கிட்ட குறைஞ்சின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா யாராலையுமே இதுல வந்து சொல்யூஷனே சொல்ல முடியாது. அக்கம் பக்கம் யாருக்கும் ஏன் டாக்டர்கிட்ட போலன்னு வினோதமா நம்மள கேட்பா. அதனால வந்து சொல்லல. நான் அம்மா அப்பா மனசு கஷ்டப்படுவான்னு அம்மா அப்பாட்டையும் சொல்லல, என் தங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நாள்பட ஜாஸ்தியாச்சு. என்னால என்னுடைய வேலைகளையே செஞ்சுக்க முடியல. டாய்லெட் போறதுன்னா கூட இவர் தான் கூட்டின்னு போகணும் கையை பிடிச்சு. ஏன்னா கண்ணுல துணியை கட்டின்ட்டேன். ஏன்னா அடுத்த ஐயால கூட ஒரு பிட் ஆஃப் லைட் கூட பார்க்க முடியல என்னால. பார்க்காமே வலி, பார்த்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் வலி. இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியல என்னால. படுத்தா அப்படியே தண்ணி வடிஞ்சுட்டே இருக்கனால இந்த பக்கம் நீர் கோத்துக்கும். அந்த நீர் கோத்துண்டா குத்தல் வலி ஜாஸ்தி ஆயிடும் எனக்கு. அதனால இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியல. சாதாரணமாவே வலி இருந்தது எனக்கு. ஒரு சின்ன லைட் இந்த கண்ணுல பார்த்தா கூட முடியல என்னால. எந்த வேலையுமே செய்ய முடியல. அடுப்பு கிட்ட போய் எதுவுமே செய்யல. நான் படுத்துட்டே தான் இருந்தேன். அப்படியே நடமாடின்னு இருப்பேன், கண்ணு கட்டின்னு இருப்பேன். எங்க ஆத்துக்குள்ள எல்லா ஜன்னல்லையும் பெரிய பெரிய போர்வை, ஒரு போர்வை 2 போர்வை நல்லா போட்டு வெளிச்சத்தெல்லாம் டார்க் ரூம் ஆயிடுது. வீடே டார்க் ரூம் ஆயிடுது. சமையல் ஜன்னல் மட்டும்தான் திறந்துருந்தது. இவர் போய் ஏதாவது டீ போட்டு கொடுப்பாரு எனக்கு. சாப்பாடு வந்து கொடுத்தா கூட இவர் தட்டுல வச்சு கொடுத்தா என்ன இருக்குன்னு பார்த்து என்னால சாப்பிட முடியாது. இங்க கறி இருக்கு, குழம்பு இருக்குன்னு இவர் கைய பிடிச்சு சொல்லணும். அதை எடுத்து வாயில போடலாம் நானு. எனக்கு அதுவும் அப்பவும் ரொம்ப அழுவேன் நான். ஆமா கண்டிப்பா ஒரு கண்ணு தெரியாதவாளோட லைஃப வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். ரொம்ப டிப்ரெஸ்டா ஆயிடுச்சு. எனக்கு வந்து வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சு. வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. அப்பயும் டாக்டர்கிட்ட போறது இல்லைன்னு போல நான். அப்போ அத பத்தி திங்க் பண்ண கூட இல்ல நாங்க. அதாவது பெரியவா இதை சரி பண்ணட்டோம்னு காத்துட்டு இருந்தோம். பெரியவாளாலதான் இதை சரி பண்ணணும், பெரியவா எப்போ மனசு வைக்கிறாளோ சரி பண்ணட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். டாக்டர்கிட்ட போறத பத்தி சின்ன கூட கிடையாது, துளி கூட எதுவுமே இல்ல. பெரியவா மட்டும்தான் இருந்தாச்சு. யாருக்குமே தெரியாது. ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு டிஃபன்லாம் வாங்கிட்டு வருவார். என் கூட உட்காந்துட்டு இவர் பேசிட்டு இருப்பாரு. இவர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட். இவருடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். ஏன்னா நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், 2 பேரும் தூக்க மாட்டேன்டலாம்
பெயின் தாங்கல. மனசுல வந்து இன்னும் சரி பண்ணலையே பெரியவா, இன்னும் சரி பண்ணலையே, அந்த டிப்ரெஷன். என்னால என் வேலையே செஞ்சுக்க முடியல. இப்படி எப்படி எத்தனை நாள் இந்த மாதிரி லைஃப் போகும், எத்தனை நாள் போக முடியும்? அதனால வந்து நம்ம போயிடலாம்ப்பா நீ இவரை கட்டின்னு அழுதுருக்கேன். எத்தனையோ நாள் அந்த 12 நாள் அவஸ்தப்பட்டேன். அந்த 12 நாள்ல மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் அழுதுருக்கேன் இவர்கிட்டக்க. பெரியவா கிட்டையும் போய் அழுவேன், என்னை வந்து கொண்டு போயிடுங்க ஒரேடியா, என்னை வந்து எனக்கு இருக்க பிடிக்கலன்னு என்னை கொண்டு போயிடுங்க. இந்த மாதிரி நான் என்னால் அவஸ்தப்பட முடியல. உடஞ்சு போய் நான் அழுதுருக்கேன். உடஞ்சு எனக்கு வந்து பெரியவாளை நம்பின்றது ஒண்டிதான் அப்போ எனக்கு ஜீவன், வேற ஒண்ணுமே இல்லை, உடம்புல உசுரே இல்லை எனக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சு 11th டே வந்து இவர் கனவுல பெரியவா வந்து என் கண்ணுல தீர்த்தம் புரோஷனம் பண்றா இவர் கனவுல. அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. பிரச்சனை தீரல, கண்ணுல வந்து அப்படியே ஸ்கிரீன் போட்ட மாதிரி ஆயிடுது. எனக்கு சுத்தமா கண்ணை கட்டிட்டு தான் இருந்தேன் நான் வீட்டுக்குள்ளேயே. புரோஷனம் பண்ணினா பெரியவான்னு இவர் சொன்னார். நாங்க என்ன பண்ணுவோம், இந்த காத்தால விஜய் டிவில 5:45 மைத்ரி பட்ஜெட்டை காட்டும்போது அந்த 3 மினிட்ஸ் பெரியவாளை பார்த்துட்டு தான் எங்க டே ஸ்டார்ட் ஆகும், டெய்லியே, இன்னைக்கு உட்பட. அப்படி நான் வந்து அந்த கண்ணு பிரச்சனையா இருந்தப்போ நான் கண்ணு திறந்து எதையாவது பார்த்தேன்னா அது மட்டும்தான். காத்தால பெரியவாளை பார்த்து விடுறது, கண்ணு பெயினா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவாளை வந்து பாக்குறதுனாலயாவது சரியா இருந்தா பார்ப்போம், பெரியவாளை பாக்குறதுக்கு என்ன தடை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அது பார்த்து முடிச்ச உடனே ஒரு குத்தல் வலி ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு எனக்கு தாங்க முடியாத பெயின் இருக்கும். அது ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் நான் பிடிவாதமா பார்த்துட்டு இருந்தேன், அது ஒண்டிதான் நமக்கு அப்படின்னு. ஆமா, ரொம்ப பெரிய இல்ல. 12th டே என்ன ஆச்சு, 12th டே என்ன, 11th டே இவருக்கு கனவுல வந்து புரோஷனம் பண்றாரு. 12th டே என்னாச்சு, சுத்தமா என்னால அந்த ப்ரோக்ராமை பார்க்க முடியல, அந்த 3 மினிட்ஸ் கூட என்னால பார்க்க முடியல. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்ததுன்னு அழுதுண்டே படுத்துட்டேன். என்னால பார்க்க முடியலப்பான்னு கதறிட்டேன், வாய் விட்டு கதறிட்டேன். என்னால பார்க்க முடியல, நான் இனிமே பார்க்க மாட்டேன், நீங்க மட்டும் பார்த்துக்கோங்க இனிமே டெய்லி, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே இவர் ஒரு 2-3 தடவை சொன்னாரு நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போறேன். இல்ல பெரியவா எல்லா இடத்துலயும் தானே இருக்கா, நம்ம வந்து சரி பண்ணிடுவா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு இந்த பர்டிகுலர் 12th டே அன்னைக்கு இவர் வந்து இவருக்கு ஒரு வேகம் வந்துடுத்து, நான் காஞ்சிபுரம் போயிட்டு வரேன் அப்படின்னாரு. நான் தடுக்கல அப்ப அவரை, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். 5:45 நாங்க அந்த ப்ரோக்ராம் பாக்குறோம். 6:30 மணிக்கு இவர் பஸ் ஏறிட்டார். ஏறி காஞ்சிபுரத்துக்கு பாண்டி மாறி இவர் போகும்போதே நல்ல சைன் எல்லாம் தெரிஞ்சதுன்னு இவர் சொன்னார். ஏன்னா கண்டக்டர் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாராம் இவருக்கு. அந்த மாதிரி போகும்போது நல்ல சைனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போன்ல சொல்லிட்டு இருந்தாரு. இவர் போய் சேர்ந்து சொல்லிட்டே இருந்தார் அவரை வந்து, நான் இங்க போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு இருக்கேன், எப்படி இருக்கேன். எனக்கு அன்னைக்கு சாப்பாடும் இல்லை, ஏன்னா இவர் வந்து போயிட்டாருன்றதுனால எனக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இவர் போயிட்டார். இவர் போய் 12 மணிக்கு மடத்துல சேர்ந்ததும் நான் இங்க பெரியவா கிட்ட உட்காந்துட்டு என்னுடைய புலம்பல்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ சரி பண்ணுங்க பெரியவா, சரி பண்ணுங்க, அவர் போயிருக்காரு. அவருக்கு வந்து நல்ல எப்பவுமே அந்த மாதிரி போறச்சு ஒரு நல்ல சமிகை கிடைக்கணும் இல்லையா, நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அவருடைய அனுகிரகம் இருக்குங்கிறது நம்ம காட்டணும், அது கிடைக்கணுமே. எல்லாம் இப்ப கதவை சாத்தக்கூடாது, எத்தனை இருக்கு நமக்கு சகுனங்கள்லாம், அது மாதிரிலாம் இல்லாம நல்லபடியா அவருக்கு வந்து இது பண்ணி வரணுமே அப்படின்னு எனக்கு ஒரு அழுதுண்டே இங்க பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு பிரசாதம் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆவல் மனசுல. அப்போ ஒரு 1:30 மணிக்கு இவர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி பார்த்துட்டேன் நான், சந்திரமௌலி மாமா அங்க இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து கமலா ஆரஞ்சு ஒண்ணு பிரசாதமா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்க ஆரம்பிச்சேன். பெரியவா கிட்ட இருந்து பிரசாதம் வருது அப்படின்னு. ஒரு 6:30 மணிக்கு 6:15 வீட்டுக்கு வந்தாரு. 6:30 மணிக்கு அவசரமா எதுவுமே கேட்கல, நான் அவசரமா அந்த கமலா ஆரஞ்சு உரிச்சு எல்லாத்தையும் சாப்பிடுன்னு இவரு சொல்லிட்டாரு. நான் கேட்கவே இல்லை, அந்த கொட்டை கூட விடல, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அந்த தோலை கூட கட் பண்ணி வச்சு தேன்ல போட்டு வச்சு அப்புறம் சாப்பிட்டு இருந்தேன். டெய்லி ஒரு பீஸ் அப்படின்னு சாப்பிட்டு, தேன் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ன்றதுனால அதுல போட்டு வச்சு டெய்லி ஒரு பீஸ் அந்த தோலை நான் ஜென்மால சாப்பிட்டதே இல்லை. கமலா பெரியவா கிட்ட இருந்து வருதுன்னா அப்புறம் எதை வேணா சாப்பிட வேண்டியதானே, சாப்பிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு, அன்னைக்கு அந்த 12th டே வந்து ஈவினிங் நான் அந்த பிரசாதம் சாப்பிட்றேன். இவர் கிளம்பி போயிட்டார் வேலைக்கு. 12th டே நைட்டு படுத்துன்ட்டு பாதிராத்திரி 3 மணிக்கு, அதாவது அடுத்த நாள் வெடிக்காத்தால 3 மணிக்கு எனக்கு முழிப்பு வருது.
முழிப்பு வரும்போது எனக்கு மனசெல்லாம் பூரிப்பு ஆனந்தம், எனக்கு வந்து கூத்தாடணும் போல இருக்கு. என்னன்னா எனக்கு நான் என்ன அறியாம இந்த பக்கம் திரும்பி படுத்து இருந்திருக்கேன். என்னுடைய பெயின் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல தண்ணி கோத்துண்ட மாதிரி இருக்கும், அது எதுவுமே கிடையாது. தண்ணி வடியலை, பெயினும் சரியாயிடுது, ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து கண்ணு சரியாயிடுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஃபீல் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கூத்தாடணும் போல ஒரு சந்தோஷம், எதையோ அச்சீவ் பண்ண மாதிரி, பெரிய அனுகிரகம் கிடைச்சிடுது அப்படின்னு. உடனே இவர் எழுப்பி வந்து சரியாயிடுது. ராத்திரி 1:30 மணிக்கு எழுப்பா 3:30 மணியா இருந்தாலும் எழுப்ப வேண்டியதுதான். எழுப்பி ஏன்னா தெரியவா மேட்ரு அப்படின்னா உடனே இவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி சரியாயிடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம் பெரியவாளுக்கு. அப்போ மறுநாள் காத்தால இருந்து எல்லா துணி எல்லாம் ஜன்னல்ல இருந்து துணி எல்லாம் எடுத்தாச்சு. என்னால இன்னொரு கண்ணால வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சது. நானே சமையல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமா, வாழ்க்கையே வெளிச்சம் ஆயிடுது. சமையல வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஒன்லி திங் என்னன்னா இந்த கண்ணு வந்து காற்று வரும்ல, வெளிச்சம் வந்துடுது. ஆமா, வெளிச்சம் வந்துடுது. இருட்டெல்லாம் போய் ரைட் சைடு ஐ மட்டும் எனக்கு வந்து திறக்க முடியல. அந்த பெயின் இல்ல, கண்ணு தண்ணி வடியறது இல்ல, ஆனா திறக்க முடியல. ஸ்கிரீன் போட்ட மாதிரி இருந்தது, எனக்கு ஒண்ணுமே பார்க்க முடியல. கூஸ் சீட்டு வேற திறக்க முடியல. அப்போ இந்த கண்ணை மூடிண்டு என்னோட வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நார்மலா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே. அன்னைக்கு சமையல எல்லாமே. அப்போ என்னாச்சு, 12 மணிக்கு என் தங்க ஃபோன் பண்றான். எல்லாருக்கும் இமீடியட்டா சொல்லியாச்சு, சரியாயிடுச்சு. உடனே காத்தாலே சொல்லியாச்சு, எப்படா வெளியோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எல்லாருடைய பிரேயர்ஸும் அதானே. வெரி ஃபர்ஸ்ட் டே எங்க அப்பா போய் காஞ்சி மடத்துல போய், வெரி ஃபர்ஸ்ட் டே எனக்கு அது அஃபெக்ட் ஆன உடனே மடத்துல போய் பெரியவா விபூதி குங்குமம் அட்சதெல்லாம் குரியர் பண்ணியிருந்தா எனக்கு. அப்புறம் வந்து இந்த பிரசாதம் வந்து சரியாச்சு. அதனால எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. 12 மணிக்கு என் தங்க ஃபோன் பண்றான். என்னன்னா அவ்வளோ எக்ஸைட்டடா ஃபோன் பண்றா. என்னன்னா அவளுடைய ஃப்ரெண்டு ராஜின்னு சொல்லிட்டு, அவ டைட்டன் டவுன்ஷிப்லயே இருக்கா, இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளோட கனவுல பெரியவா வந்திருக்கா. என்னன்னா நான் வந்து ஒரு கிழிஞ்ச ஷால்ல படுத்துட்டு இருக்கேன். என்னுடைய தலைமாட்டில் இவர் உக்காந்துட்டு இருக்கார். பெரியவா வந்து தண்டத்தை தட்டின்ண்டே எங்க கிட்டக்க வரா. வந்துட்டு நானும் பெரியவாவும் ஐ டு ஐ பாக்குறோம். நான் ரொம்ப சந்தோஷமா பெரியவாளை பாக்குறேன். பெரியவாளும் சிரிச்சுட்டே என்னை பார்த்துட்டு கடந்து போறா அந்த இடத்துல இருந்து. அதுல சிரிச்சுட்டே பார்த்துட்டு இது பண்றதா இல்லைன்னா நமக்கு அந்த கனவுல ஒன்றும் இல்லை ஆக்சுவலா. அதாவது அப்போ என் தங்க சொல்றா, நீ வந்து உனக்கு வேற உன் கனவுல வந்திருந்தா கூட நாங்க நம்பிப்போமான்னு தெரியாது. 3ஆம் மனுஷா கனவுல வந்து நான் என்னுடைய அனுகிரகத்துல அவளுக்கு சரியாச்சு அப்படின்றத பெரியவா சொல்லியிருக்கா. பூர்ணமா அனுகிரகம் பண்ணியிருக்கா உனக்கு, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப நெகிழ்ந்து போய் சொன்னா. அந்த பொண்ணுகிட்டே போனை கொடுத்து என்ன பேச சொன்னா, நான் அவகிட்டே கதறிட்டேன் போன்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி, இது வந்து சாதாரண ரெகக்னிஷன் இல்ல பெரியவா எனக்கு இது கொடுத்தது. அவங்க வந்து பெரியவா டிவோட்டி கூட இல்ல டிவோட்டி தான் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மூலமா லிங்க் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, உனக்கு வந்து அப்பதான் தெரிய வரணும் அப்படின்னு ஒருத்தரே கனெக்ட் பண்றது இருக்கு. அமேசிங்கா இருக்கு. 100% நம்பணும் இல்லையா? ஆமா, அவ நம்பணும் இல்லையா? நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பிரமையிலன்னு யாரும் நினைச்சிட கூடாதுல்ல. அதனால அவங்க கனவுல வந்து சொன்னா அவாகிட்டே நான் அழுதேன் போன்ல. சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. அழுதால் பெறலாமேன்னு உங்களுக்கு தான் சொன்னார் போல இருக்கு. சாதாரண அழுக கிடையாது. ஐயோ உசுறு போற அழுகன்னா அதுதான். அப்புறம் மறைக்கிறது மட்டும் இருந்தது. என்னன்னா உடனே அடுத்த சோதனை எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. எங்க மாமியார் ரொம்ப படுத்த படுக்கையா என்கிட்ட வந்துட்டா. அந்த கண்ணை வச்சுட்டே நான் வந்து எங்க மாமியாருக்கும் சுசுரூஷை பண்ணிட்டு இருந்தேன். 1 மாசம் வச்சுட்டு இருந்தோம். அது முடிஞ்சு தானே புயல் வேற அப்ப நான் தானே புயல் வேற எல்லா கலைவரமும் ஆச்சுன்னு வைங்களேன். அது கரண்ட் போய் ரொம்ப அவசரப்பட்டோம். அப்போ ஜனவரி 6 வந்து கும்பகோணத்துல எங்க அத்திம்பேர் ஒருத்தர் காலமாயிட்டார். அவருடைய இதுக்கு போக முடியல எங்களால. மறுநாள் நாங்க போறோம், துக்கம் கேட்கறதுக்கு போறோம். ஜனவரி 7. அப்போ இங்க பாண்டிச்சேரியில இருக்க தண்டபாணி பெரியப்பா பொண்ணு ராஜலட்சுமி இருக்கா, அவளும் எங்க கூட வந்தா. நாங்க 3 பேருமா ட்ரெயின்ல போறோம். இந்த கண்ணை வச்சுட்டு எப்படி போவோம்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்னா கண்ணை மூடிண்டு போறது. சரின்னு போனோம்.
போய் அவாத்துல போயிட்டு அந்த அவ இடத்துல போனப்பறம் தான் தெரியுது அவள்லாம் ரொம்ப ஆர்டன் டிவோட்டி. அவ டெத்துக்கே வந்து கும்பகோணம் மடத்துல இருந்து அனுப்பிச்சிருந்தா பிரசாதம்லாம். அப்புறம் அவாத்துக்கு போனா பெரிய பெரியவா போட்டோலாம் இருந்து அப்போ சந்தோஷமா இருந்து நம்ம அந்த இடமும் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அக்கா கிட்ட நான் துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கேன். எங்க அக்கா பேசிட்டு இருக்கா. அப்பதான் நான் ஃபீல் பண்றேன், அப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன் என்னுடைய ரைட் ஐ ஓபன் ஆயிடுது அப்படின்னு. ரைட் ஐ வந்து நான் ஓபன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அவகிட்ட, கண்ணை திறந்து பேசிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து பேசிட்டு இருக்கோமே நான் அவகிட்ட பேசுறச்சவே ரியலைஸ் பண்றேன். எனக்கு அப்படியே உடனே ஷேர் பண்ண முடியல இவர்கிட்ட. இவர் ஒரு இடத்துல இருக்காரு, அவ ஹால்ல இருந்தேன், நான் ரூம்ல இருந்தேன். பேசின்னு இருந்துட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி வந்துட்டோம். வெளியில வந்த உடனே நான் இவர்கிட்ட சொன்னேன், பாருங்க கண்ணு திறந்துடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாயிடுது எங்களுக்கு. அப்பதான் சேத்தியாத்தோப்பு லைன் ஓபன் பண்ணி பஸ் விட ஆரம்பிச்சா. அன்னைக்குதான் அன்னிலேருந்து பஸ் விட ஆரம்பிச்சோம். நாங்க பஸ்லயே ஏறி வந்துட்டோம். ஏன்னா இந்த கண்ணை வச்சு எனக்கு பஸ்ல போறது கஷ்டம். அதனாலதான் ட்ரெயின்ல போனோம். நாங்க ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கண்ணு சரி திறந்துட்டேன் அப்படின்ன உடனே நான் பஸ்லயே எல்லாத்தையும் நான் பார்த்து நான் வந்து சோதனை பண்றேன், நமக்கு எந்த அளவுக்கு தெரியறது கண்ணு. இந்த கண்ணு திறந்துட்டே மசமசான்னு இருந்தது ஃபர்ஸ்ட், எந்த அளவுக்கு தெரியறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் நான். புதுசா கண்ணு கிடைச்சு பாக்குற மாதிரி. அப்போ எனக்கு வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 4 hours அந்த கும்பகோணத்துல இருந்து வந்து நாங்க எங்க ஹோட்டல்ல சாப்பிடுற அந்த நைட்டு 10 மணிக்குள்ள கம்ப்ளீட்டா எனக்கு இந்த இது சரியாச்சு. அந்த மசமசப்பு கம்ப்ளீட்டா எனக்கு சரியாச்சு. கும்பகோணம் கஷேத்திர விசேஷம். அவளும் டிவோட்டி, ஒரு டிவோட்டி கிட்ட பேசின அடியார்களுக்கு அடியானாச்சே பெருமான். அதனால வந்து அவகிட்ட பேசினதோட விசேஷமோ இல்ல கும்பகோண கஷேத்திர விசேஷமோ எப்படியோ எனக்கு வந்து கண்ணு திறந்து சரியாச்சு. சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அந்த தை மாசம் அனுஷத்துல இருந்து டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பெரியவாளை பிரத்யட்சமா இருந்துட்டு இருக்கா. குட்டி குட்டி விஷயத்துல எல்லாம் அந்த இவர் ரவி வெங்கடேசன்கிற ஒரு சொல்லியிருக்காரு, அந்த ஓம் நமோ பகவதே ராமகோட்டி சந்திரசேகராய். அதை ஒரு தடவை நான் மொட்டை மாடியில உட்காந்து ஜபம் பண்ணேன். அப்போ வந்து அன்னைக்கு மத்தியானம் பெரியவா வந்து கை தூக்கி அனுகிரகம் பண்ற மாதிரி கனவு. எனக்கு வந்து அந்த ஜபத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டா, நீ இதை பண்ணு கீப் இட் அப் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அது மாதிரி குட்டி குட்டி விஷயத்துல கூட எங்காத்து ஒரு கட்டில நான் வந்து பகல்லையே படுத்துட்டு இருக்கேன், ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கேன். என் மேல ஏதோ ஒரு துர்சக்தி ஏதோ வந்து என்னை அழுத்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கேன். ஆனா என்னால திரும்ப முடியல, கை கால அசைக்க முடியல, கண்ணே திறக்க முடியல, பாரமா அழுத்துறது. அப்ப ஏதோ ஒரு துர்சக்தி வந்து என் மேல அழுத்தின்னு இருக்கு படுத்துண்டு. அப்ப வந்து என்ன பண்றது எனக்குன்னு தெரியல. என்னோட உடம்பு அசைக்கல, என்னோட சக்தியில ஒண்ணும் இல்லைன்றது புரிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ வந்து நான் நிதானமா பெரியவா 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 பெரியவான்னு சொல்ல ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துல அந்த இது போயிடுது, அந்த பாரம் போய் கை கால் அசைக்க ஆரம்பிச்சு கண்ணு திறந்து நான் ஏந்து உட்காந்துட்டேன். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துல கூட பெரியவா வந்து பிரத்யட்சமா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த எந்த கோயில் போனாலும் தரிசனம் கொடுக்கறதாகட்டும், அது எல்லாமே பெரியவா பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம்மா. நான் உங்க அப்பாவை பார்க்குறேன் அவசியமா. கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.